எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பகிர்ந்து கொடுத்தல் செயல்முறையில் மக்கள் சம்பந்தப்பட்டுள்ளதால் அது ஒரு பொது வெற்றியாகும். 4வது பழக்கத்தில் தாராளமாக இதை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் நாம் இங்கு தனி மனித நிர்வாகத்தின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதாலும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொடுக்கும் திறன்தான் மேலாளருக்கு சார்பற்ற உற்பத்தியாளருக்கும் இடையேயான முக்கியமான வித்தியாசம் என்பதாலும் பகிர்ந்து கொடுத்தலை உங்களுடைய தனிப்பட்ட நிர்வாக திறமைகள் என்ற கண்ணோட்டத்திலிருந்து நான் அணுகுகிறேன். ஒரு உற்பத்தியாளர் என்பவர் தனக்கு விருப்பமான விளைவுகளை அடைவதற்கு, அதாவது பொன் முட்டைகளை பெறுவதற்கு தேவையானவற்றை செய்கிறார். சமையல் பாத்திரங்களை கழுவுகின்ற ஒரு நபரும் வரைபடங்களை உருவாக்குகின்ற கட்டடக்கலை வல்லுநர் ஒருவரும் கடிதங்களை தட்டச்சு செய்யும் ஒரு செயலாளரும் உற்பத்தியாளர்களுக்கான எடுத்துக்காட்டுகளாவர். ஆனால் பொன் முட்டைகளை உற்பத்தி செய்வதற்காக ஒரு அமைப்பு நிறுவி அந்த அமைப்போடும் மக்களோடும் சேர்ந்து செயல்படுகின்ற ஒருவர் அந்த சகசார்பு கண்ணோட்டத்தில் ஒரு மேலாளராக ஆகிறார். சமையல் பாத்திரங்களை கழுவும் வேலையை ஒரு குழந்தையிடம் ஒப்படைக்கும் ஒரு தாய் ஒரு மேலாளர் ஆவர். பல கட்டடக்கலை வல்லுநர்கள் அடங்கிய ஒரு குழுவிற்கு தலைமை வகிக்கின்ற ஒரு கட்டடக்கலை வல்லுநர் ஒரு மேலாளர் ஆவர். மற்ற செயலாளர்களும் அலுவலக உதவியாளர்களும் செய்கின்ற வேலைகளை மேற்பார்வையிடுகின்ற ஒருவர் ஒரு அலுவலக மேலாளர் ஆவர். ஒரு உற்பத்தியாளர் 1 மணி நேர முயற்சியை முதலீடு செய்து ஒரு குறிப்பிட்ட அளவு விளைவுகளை உற்பத்தி செய்யக்கூடும். இங்கு செயல்திறன் இழப்பு எதுவும் இல்லை என்று அனுமானித்துக் கொள்ளுங்கள். மறுபுறம் வேலைகளை திறமையாக மற்றவர்களிடம் பகிர்ந்தளித்து அவற்றுக்கான பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைப்பதன் மூலம் ஒரு மேலாளர் 1 மணி நேர முயற்சியை முதலீடு செய்து 10 அல்லது 50 அல்லது 100 மடங்கு விளைவுகளை உற்பத்தி செய்யக்கூடும். ஒப்படைப்பு தான் ஆற்றல் மிக்க நிர்வாகத்திற்கான திறவுகோல். மேலோட்டமான ஒப்படைப்பு. அடிப்படையில் 2 வகையான ஒப்படைப்புகள் உள்ளன: மேலோட்டமான ஒப்படைப்பு மற்றும் முழுமையான ஒப்படைப்பு. மேலோட்டமான ஒப்படைப்பு என்பதற்கு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், வேலையை முடிந்தவுடன் எனக்கு தெரிவியுங்கள் என்று ஏவுவது என்று பொருள். உற்பத்தியாளர்களாக உள்ள பெரும்பாலானோர் ஒரு மேலோட்டமான ஒப்படைப்பு கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர். காட்டிற்குள் வாளை தூக்கி கொண்டு சென்றவர்களை நினைவிருக்கிறதா? அவர்கள் உற்பத்தியாளர்கள். அவர்கள் தங்கள் சட்டைகளை மடக்கிவிட்டு கொண்டு வேலையை செய்து முடிக்கின்றனர். மேற்பார்வை அல்லது நிர்வாக பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இன்னும் உற்பத்தியாளர்களாகவே சிந்திக்கின்றனர். தான் விரும்பும் விளைவுகளை இன்னொருவர் மூலம் பெறும் விதத்தில் ஒரு வேலையை அவரிடம் முழுமையாக ஒப்படைப்பது எப்படி என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வழிமுறைகளின் மீது கவனம் செலுத்துவதால் விளைவுகளுக்கு அவர்கள் பொறுப்பாளிகள் ஆகின்றனர். நான் ஒரு முறை என் குடும்பத்தோடு நீர்ச்சறுக்கு விளையாட்டில் கலந்து கொண்ட போது மேலோட்டமான ஒப்படைப்பில் ஈடுபட்டேன். இயந்திர படகை நான் இயக்கிக் கொண்டிருந்தேன். மிக திறமையான நீர்ச்சறுக்கு வீரனான என் மகன் தண்ணீரில் இருந்தான். அவன் எங்கள் படகை பிடித்தபடி நீரில் சறுக்கி வந்து கொண்டிருந்தான். நான் என் மனைவி சாண்ட்ராவிடம் கேமராவை கொடுத்து சில புகைப்படங்கள் எடுக்கும்படி அவரிடம் கூறினேன். முதலில் எங்களிடம் அதிக அளவு ஃபிலிம் இல்லாததால் முக்கியமான படங்களை மட்டுமே எடுக்குமாறு நான் அவரிடம் கூறினேன். கேமராவை இயக்குவது குறித்து என் மனைவிக்கு அவ்வளவாக பரிச்சயமில்லை என்பதை உணர்ந்த நான் அவருக்கு திட்டவட்டமான அறிவுறுத்தல்களை கொடுக்க துவங்கினேன். சூரியன் படகிற்கு முன்னால் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறும் எங்கள் மகன் சில சாகசங்களை செய்வதை கவனமாக படம் பிடிக்குமாறும் நான் அவருக்கு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தேன். எங்களிடம் இருந்த குறைந்த அளவு பிலிம்பை பற்றியும் புகைப்பட கருவியுடனான என்னுடைய மனைவியின் அனுபவமின்மையை பற்றியும் நான் எவ்வளவு அதிகமாக சிந்தித்தேனோ அவ்வளவு அதிகமாக நான் கவலைப்பட தொடங்கினேன். இறுதியில் சாண்ட்ரா, நான் சொல்லும்போது அந்த பட்டனை தட்டு, சரியா என்று கூறினேன். அடுத்த ஒரு சில நிமிடங்கள் எடுக்காதே என்று மாற்றி மாற்றி நான் கத்திக்கொண்டிருந்தேன். என் மனைவியின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு கணமும் நான் இயக்காவிட்டால் அவர் சரியாக எடுக்க மாட்டார் என்பது போல் நான் நடந்து கொண்டேன். இது மேற்பார்வையை உள்ளடக்கிய மேலோட்டமான ஒப்படைப்பிற்கான ஒரு எடுத்துக்காட்டு. வழிமுறைகள் மீது இது கவனம் செலுத்துகிறது. பலர் எப்போதும் இவ்விதத்தில் தான் வேலையை ஒப்படைக்கின்றனர். ஆனால் அது உண்மையிலேயே எவ்வளவு தூரம் பலனளிக்கிறது? மக்களின் ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எத்தனை மக்களை உங்களால் மேற்பார்வையிட முடியும் அல்லது நிர்வகிக்க முடியும்? மற்றவர்களிடம் வேலையை பகிர்ந்து கொடுப்பதற்கான சிறந்த மற்றும் ஆற்றல் மிக்க ஒரு வழி உள்ளது. மற்றவர்களின் சுய விழிப்புணர்வு, கற்பனை, மனசாட்சி, மன உறுதி ஆகியவற்றை மதிக்கின்ற ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அது அமைந்துள்ளது. முழுமையான ஒப்படைப்பு.
இது வழிமுறைகளுக்கு பதிலாக விளைவுகள் மீது கவனம் செலுத்துகிறது. இது வழிமுறையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுத்து விளைவுகளுக்கு அவர்களை பொறுப்பாளியாக்குகிறது. ஆரம்பத்தில் இதற்கு அதிக நேரம் பிடிக்கக்கூடும், ஆனால் அது நல்ல முதலீடு ஆகும். இதன் மூலம் சிறப்பான விளைவுகளை அதிக அளவில் உங்களால் பெற முடியும். இந்த ஒப்படைப்பு 5 பகுதிகளில் உள்ள எதிர்பார்ப்புகள் குறித்து எல்லோருக்கும் பரஸ்பர புரிதலும் அர்ப்பணிப்பும் இருப்பதை அவசியமாக்குகிறது. விருப்பமான விளைவுகள். எப்படி மனதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக எது என்பதிலும், வழிமுறைகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக விளைவுகளிலும் கவனம் செலுத்தி எவை சாதிக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான பரஸ்பர புரிதலை உருவாக்குங்கள். அதற்கு தேவையான நேரத்தை செலவிடுங்கள். பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு விருப்பமான விளைவை மனக்காட்சிப்படுத்துங்கள். அந்த விளைவு எப்படி இருக்கும் என்பதையும் அது எப்போது நிறைவேற்றப்படும் என்பதையும் அந்த நபரை பார்க்க சொல்லுங்கள். அவரை விவரிக்க சொல்லுங்கள். அது பற்றி ஒரு அறிக்கையை எழுத சொல்லுங்கள். வழிகாட்டும் அறிவுறுத்தல்கள். அந்த தனிநபர் எந்த காரணிகளுக்கு உட்பட்டு இயங்க வேண்டும் என்பதை கண்டுபிடியுங்கள். வெகு சில காரணிகள் மட்டுமே இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்போதுதான் மேலோட்டமான ஒப்படைப்பை உங்களால் தவிர்க்க முடியும். ஆனால் வலிமையான கட்டுப்பாடுகள் வேணும் இருந்தால் அவற்றை இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் ஒழுங்காக நிறைவேற்றி கொண்டிருக்கும் வரை தன்னுடைய மற்ற செயல்பாடுகள் குறித்து கேள்வி கேட்பதற்கான உரிமை யாருக்கும் இல்லை என்ற எண்ணத்தில் நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு சம்பிரதாய வழக்கத்தை அல்லது ஒரு விழுமியத்தை ஒருவர் மீறுவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். இது அவர்களுடைய தன்முனைப்பை கொன்றுவிடுகிறது. மீண்டும் மேலோட்டமான ஒப்படைப்பிற்கு செல்லுவதற்கு அவர்களை தூண்டுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் கூறுங்கள், நான் அதை செய்கிறேன் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லுவர். எந்தெந்த வழிகளில் செயல்பட்டால் ஒரு வேலை தோல்வியில் முடியும் என்பது பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவற்றை அடையாளம் காணுங்கள். புதை மணல் எங்கு இருக்கிறது, காட்டு விலங்குகள் எங்கு இருக்கின்றன என்று நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அந்நபரிடம் தெரிவியுங்கள். ஏற்கனவே தெளிவாக தெரிந்துள்ளவற்றை ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர் கண்டுபிடிக்க வேண்டியிருப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். உங்களுடைய தவறுகளிலிருந்தும் மற்றவர்களுடைய தவறுகளிலிருந்தும் மக்கள் பாடம் கற்றுக்கொள்ளட்டும். தோல்விக்கு இட்டு செல்லக்கூடிய பாதைகள், அவர்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் ஆகியவற்றை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுங்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கூறாதீர்கள். தேவையானவற்றை வழிமுறைகளுக்கு உட்பட்டு செய்வதற்கான பொறுப்பும் விளைவுகளுக்கான பொறுப்பும் அவர்களிடமே இருக்கட்டும். வளங்கள். விருப்பமான விளைவுகளை அடைவதற்கு ஒருவர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனித வளங்களையும் பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் நிறுவன வளங்களையும் அவருக்கு அடையாளம் காட்டுங்கள். பொறுப்புடைமை. விளைவுகளை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தப்பட உள்ள தரங்களையும் அந்த மதிப்பீடு நடைபெற உள்ள கால நேரத்தையும் முறையாக திட்டமிட்டு நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். பின் விளைவுகள். மதிப்பீட்டின் விளைவாக நிகழக்கூடிய நல்ல விஷயங்களையும் மோசமான விஷயங்களையும் திட்டவட்டமாக எடுத்து கூறுங்கள். பொருளாதார வெகுமதிகள், உளரீதியான வெகுமதிகள், பல்வேறு வேலை பொறுப்புகள், ஒரு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த குறிக்கோளுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள இயற்கையான விளைவுகள் ஆகியவை இதில் அடங்கும். சில வருடங்களுக்கு முன்பு என் மகன்களில் ஒருவனுடன் ஒரு சுவாரஸ்யமான ஒப்படைப்பு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. நாங்கள் எங்கள் குடும்ப சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டிருந்தோம். எங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய விழுமியங்களுக்கு இசைவாக இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்காக எங்களுடைய குறிக்கோள் வாசகத்தை அங்கிருந்த சுவரில் மாட்டி வைத்திருந்தோம். எல்லோரும் அங்கு குழுமி இருந்தனர். நான் ஒரு பெரிய கரும்பலகையை அங்கு வைத்திருந்தேன். அதில் நாங்கள் எங்களுடைய இலக்குகளையும் நாங்கள் செய்ய விரும்பிய முக்கியமான விஷயங்களையும் அந்த இலக்குகளை அடைவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் எழுதினோம். பிறகு அந்த வேலைகளை செய்வதற்கு தன்னார்வம் கொண்டிருந்தவர்கள் யார் என்று கேட்டோம். தவணைத்தொகையை யார் செலுத்த விரும்புகிறார்கள் என்று நான் கேட்டேன். பிறகு என்னுடைய கை மட்டுமே உயர்ந்திருந்ததை நான் கவனித்தேன். காப்பீட்டுத் தொகையை யார் செலுத்த விரும்புகிறார்கள், உணவு, கார்கள், இதிலும் நான் மட்டுமே தனித்து நின்றேன். புதிய குழந்தைக்கு யார் உணவளிக்க விரும்புகிறார்கள், இங்கு அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் அதற்கு சரியான தகுதிகளை பெற்றிருந்தவர் என் மனைவி ஒருவர் மட்டும்தான். பட்டியலில் இருந்த வேலைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் படித்துக்கொண்டே வந்தபோது எனக்கும் என் மனைவிக்கும் தனித்தனியாக வாரத்திற்கு 60 மணி நேர வேலை இருந்தது விரைவில் வெளிப்படையாக தெரிந்தது. அந்த கண்ணோட்டம் மனத்தில் இருந்ததால் மற்ற வேலைகள் பொருத்தமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டன. எங்கள் வீட்டு புல்வெளியை பராமரிக்கும் வேலையை என் 7 வயது மகன் ஸ்டீஃபன் ஏற்றுக்கொள்ள முன்வந்தான். அந்த வேலையை அவனிடம் ஒப்படைப்பதற்கு முன் ஒரு முழுமையான பயிற்சி செயல்முறையை நான் துவக்கினேன்.
நன்றாக பராமரிக்கப்பட்ட ஒரு புல்வெளி எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்த ஒரு தெளிவான காட்சியை நான் அவனுக்கு கொடுக்க விரும்பியதால் எங்கள் பக்கத்து வீட்டிற்கு நான் அவனை கூட்டி சென்றேன். ஸ்டீஃபன், நம்முடைய அண்டை வீட்டாரின் புல்வெளி எவ்வளவு பசுமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது பார்த்தாயா? நம் வீட்டிலும் இதே பசுமையும் தூய்மையும் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இப்போது நம்முடைய புல்வெளி எப்படி இருக்கிறது பார். இங்கு பல வண்ணங்கள் கலந்திருப்பது தெரிகிறதா? இது நமக்கு வேண்டாம். நம் வீட்டு புல்வெளியில் பசுமையே இல்லை. நாம் இங்கு விரும்புவது பசுமையையும் தூய்மையும் தான். பசுமையை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று கண்டுபிடிப்பது உன் பொறுப்பு. அதற்காக புல்லின் மீது பச்சை வண்ணத்தை தீட்டுவதை தவிர நீ வேறு எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீ விரும்பினால் நம்முடைய புல்வெளியை எப்படி பசுமையாக்குவது என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். அப்பா, அதை நீங்கள் எப்படி செய்வீர்கள்? நான் நீர் தூவியை திறந்து விடுவேன். ஆனால் நீ ஹோஸ் குழாயையோ அல்லது வாளியையோ கொண்டு நீர் பாய்ச்சலாம். நம்முடைய புல்வெளி பச்சையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய தேவை, சரியா? சரி. இப்போது நாம் சுத்தத்தை பற்றி பேசலாம். சுத்தம் என்றால் காகிதங்கள், கயிறுகள், எலும்புகள், குச்சிகள் அல்லது அந்த இடத்தை குப்பையாக்குகின்ற எந்த விதமான பொருட்களும் அதில் இருக்கக்கூடாது என்று அர்த்தம். நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம் என்று நான் உனக்கு கூறுகிறேன். பாதி புல்வெளியை நாம் இப்போதே சுத்தப்படுத்தலாம். வித்தியாசத்தை அப்போது உன்னால் பார்க்க முடியும். எனவே நாங்கள் 2 காகித சாக்குகளை எடுத்துக்கொண்டு புல்வெளியின் ஒரு பக்கத்திலிருந்து குப்பையை அகற்றத் தொடங்கினோம். இப்போது இந்த பக்கத்தை பார், பிறகு அந்த பக்கத்தை பார். வித்தியாசம் தெரிகிறதா? சுத்தம் என்றால் இதுதான். அப்பா, ஒரு நிமிடம். அந்த புதருக்கு பின்னால் சில காகிதங்கள் இருக்கின்றன. ஓ, நான் அந்த செய்தித்தாளை பார்க்கவில்லை. உன் பார்வை அபாரம். நீ இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு முன் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை நான் உன்னிடம் கூற விரும்புகிறேன். ஏனெனில் நீ அந்த வேலையை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அதில் குறுக்கிட மாட்டேன். அதன் பிறகு அது முழுக்க முழுக்க உன்னுடைய வேலையாகிவிடும். இது முழுமையான ஒப்படைப்பு என்று அழைக்கப்படுகிறது. முழுமையான ஒப்படைப்பு என்றால் நம்பிக்கையுடன் கூடிய ஒரு வேலை என்று பொருள். நீ இந்த வேலையை செய்து முடிப்பாய் என்று நான் நம்புகிறேன். இப்போது யார் உன்னுடைய மேலதிகாரியாக இருக்கப் போகிறார்கள்? நீங்களா அப்பா? நான் இல்லை. நீயே தான் உன்னுடைய மேலதிகாரி. நீயே உன் மீது அதிகாரம் செலுத்திக்கொள். நானும் அம்மாவும் எப்போதும் உன்னை நச்சரிப்பதை நீ விரும்புகிறாயா? இல்லை, உன்னை நச்சரிப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. சில சமயங்களில் அது ஒரு மோசமான உணர்வை ஏற்படுத்துகிறது இல்லையா? எனவே நீயே உன் மீது அதிகாரம் செலுத்திக்கொள். யார் உன்னுடைய உதவியாளர் என்று நினைக்கிறாய்? யார்? நான் தான். நீதான் என்னுடைய மேலதிகாரி என்று நான் கூறினேன். நானா? ஆமாம். ஆனால் உனக்கு உதவுவதற்கு என்னிடம் மிக குறைவான நேரமே இருக்கிறது. சில சமயங்களில் நான் வெளியூர் சென்று விடுவேன். ஆனால் நான் இங்கு இருக்கும்போது நான் உனக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்று நீ கூறு. நீ என்ன கூறினாலும் அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். சரி. யார் இப்போது உன்னை கண்காணிப்பார்கள்? யார்? நீயே உன்னை கண்காணித்துக்கொள். நானா? ஆம். வாரத்துக்கு 2 முறை நாம் இந்த புல்வெளியை சுற்றி நடந்து வரலாம். புல்வெளி எவ்வாறு மேம்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ எனக்கு காட்டு. எப்படி நீ உன்னை எடை போடப் போகிறாய்? பசுமையும் தூய்மையும். மிகவும் சரி. அவன் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ள தயாராவதற்கு முன்பு 2 வாரங்கள் அவனுக்கு அந்த 2 வார்த்தைகளிலும் நான் பயிற்சி அளித்தேன். இறுதியில் அந்த நாள் வந்தது. நீ இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று நான் அவனிடம் கேட்டேன். ஆமாம். உன் வேலை என்ன? பசுமையும் தூய்மையும். எது பசுமை? அவன் எங்கள் வீட்டு புல்வெளியை பார்த்தான். அது நன்றாக வளர ஆரம்பித்திருந்தது. பிறகு அவன் எங்கள் பக்கத்து வீட்டு புல்வெளியை பார்த்தான். அதுதான் பசுமை. எது தூய்மை? குப்பைகள் இல்லாமல் இருப்பது. யார் உன்னுடைய மேலதிகாரி? நான் தான். யார் உன்னுடைய உதவியாளர்? நீங்கள் தான், உங்களுக்கு நேரம் இருக்கும்போது. யார் உன்னுடைய கண்காணிப்பாளர்? நான் தான். வாரத்திற்கு 2 முறை நாம் இந்த புல்வெளியை சுற்றி நடந்து வரலாம். புல்வெளி எவ்வாறு மேம்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் எதை இங்கு எதிர்பார்க்கிறோம்? பசுமையையும் தூய்மையையும். அந்த நேரத்தில் பண வெகுமதியை பற்றி நான் அவனிடம் குறிப்பிடவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒப்படைப்பிற்கு வெகுமதி அளிக்க நான் தயங்க மாட்டேன். 2 வாரங்கள், 2 வார்த்தைகள். அவன் தயாராகிவிட்டான் என்று நான் நினைத்தேன். அன்று சனிக்கிழமை. அவன் எதுவும் செய்யவில்லை. ஞாயிற்றுக்கிழமை என்றும் அவன் எதுவும் செய்யவில்லை. திங்கட்கிழமையும் எதுவும் நடக்கவில்லை. செவ்வாய்க்கிழமை என்றும் வேலைக்கு செல்லுவதற்கு நான் என் காரை எடுத்து வெளியே சென்றபோது மஞ்சள் நிறத்தில் குப்பை குளத்துடன் இருந்த எங்கள் புல்வெளி ஜூலை மாதம் கடும் வெப்பத்தில் கருகி கொண்டிருந்ததை கண்டேன். அவன் நிச்சயமாக இன்று செய்து விடுவான் என்று நான் நினைத்தேன். சனிக்கிழமை அன்று தான் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தோம் என்பதால் அவன் அந்த சனிக்கிழமை அன்று அந்த வேலையை செய்யவில்லை என்று எனக்கு நானே காரணம் கற்பித்து கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமை மற்ற வேலைகளுக்குரிய நாள். ஆனால் திங்கட்கிழமை என்னால் காரணம் கற்பிக்க முடியவில்லை. இன்று செவ்வாய்க்கிழமை. அவன் நிச்சயமாக இன்று அந்த வேலையை செய்து விடுவான்.
இது கோடை காலம், எனவே செய்வதற்கு அவனுக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது என்று நானே எனக்கு கூறிக்கொண்டேன். மாலையில் வீட்டிற்கு வந்து எங்கள் முற்றத்தை பார்ப்பதற்கு அன்று முழுவதும் நான் ஆவலாக இருந்தேன். மாலையில் நான் வீடு திரும்பிய போது காலையில் நான் பார்த்த அதே காட்சியை நான் கண்டேன். என் மகன் எங்கள் தெருவில் இருந்த பூங்காவில் விளையாடி கொண்டிருந்தான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 வார பயிற்சி மற்றும் அந்த அர்ப்பணிப்புகளுக்கு பிறகு அவன் எதுவும் செய்யவில்லை என்பது எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் ஏராளமான உழைப்பையும் பெருமிதத்தையும் பணத்தையும் அந்த புல்வெளியில் முதலீடு செய்திருந்தோம். அவை அனைத்தும் வீணாக போவது எனக்கு தெரிந்தது. எங்களுடைய பக்கத்து வீட்டு புல்வெளி அழகாகவும் சீர்படுத்தப்பட்டும் இருந்தது. எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த தொடங்கியது. மேலோட்டமான ஒப்படைப்பிற்கு திரும்பி செல்வதற்கு நான் தயாராக இருந்தேன். ஸ்டீஃபன், இங்கே வந்து இந்த குப்பையை இப்போதே பொறுக்கு, இல்லை என்றால் பொன்முட்டையை அந்த வழியில் என்னால் பெற முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் பாரதி நிலை என்னவாகும்? அவனுடைய உள்ளார்ந்த அர்ப்பணிப்பு என்னவாகும்? எனவே நான் போலியாக ஒரு புன்னகையை உதிர்த்து பூங்காவில் இருந்த என் மகனை பார்த்து, ஸ்டீஃபன் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று சத்தமாக கேட்டேன். நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்று அவனும் சத்தமாக பதிலளித்தான். புல்வெளி எப்படி வந்து கொண்டிருக்கிறது? நான் இதை கூறி முடித்த கணத்தில் எங்களுடைய ஒப்பந்தத்தை நான் மீறிவிட்டேன் என்பதை நான் உணர்ந்தேன். பொறுப்பை நாங்கள் அப்படி உருவாக்கியிருக்கவில்லை, நாங்கள் அவ்வாறு ஒப்பந்தம் செய்திருக்கவில்லை. எனவே அவனும் அதை மீறுவதற்கு ஒரு காரணம் கிடைத்தது. அப்பா, புல்வெளி நன்றாக வந்து கொண்டிருக்கிறது என்று அவன் பதிலளித்தான். நான் என் நாக்கை கடித்து கொண்டு இரவு உணவு முடியும் வரை காத்திருந்தேன். பிறகு நான் அவனிடம், நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளபடி இப்போது செய்யலாம். புல்வெளியை சுற்றி நாம் இருவரும் நடந்து வரலாம். உன்னுடைய வேலை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு காட்டி என்று கூறினேன். நாங்கள் கதவை திறந்து வெளியே செல்ல தயாரான போது அவனுக்கு உதறல் எடுக்க தொடங்கியது. அவனுடைய கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. நாங்கள் புல்வெளியின் நடுவில் நின்று கொண்டிருந்த போது அவன் தேம்பி அழ ஆரம்பித்தான். அப்பா, இது கடினமாக இருக்கிறது. எது கடினமாக இருக்கிறது என்று எனக்குள் நான் கேட்டுக்கொண்டேன். அவன் ஒரு சிறு துரும்பை கூட ஆற்றியிருக்கவில்லை. ஆனால் எது கடினமாக இருந்தது என்பதை நான் கண்டுகொண்டேன். சுய நிர்வாகம் மற்றும் சுய கண்காணிப்பு. எனவே நான் அவனிடம், உனக்கு என்னால் ஏதாவது உதவ முடியுமா என்று கேட்டேன். அப்பா, நீங்கள் உதவி செய்வீர்களா என்று அவன் விம்மினான். நம்முடைய ஒப்பந்தம் என்ன? உங்களுக்கு நேரம் இருந்தால் உதவுவீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது. எனவே அவன் வீட்டிற்குள் ஓடி சென்று 2 சாக்குகளை எடுத்து வந்தான். அவற்றில் ஒன்றை அவன் என்னிடம் கொடுத்தான். அந்த குப்பையை நீங்கள் எடுப்பீர்களா? சனிக்கிழமை இரவில் எங்கள் வீட்டில் நடந்த விருந்தினால் குவிந்திருந்த குப்பையை அவன் சுட்டி காட்டினான். அது எனக்கு குமட்டலை ஏற்படுத்தும் என்று அவன் கூறினான். நான் அந்த குப்பையை அள்ளினேன். அவன் சொன்னதை நான் அப்படியே செய்தேன். அப்போதுதான் அவன் எங்களுடைய ஒப்பந்தத்தை தன் இதயத்தில் எழுதினான். அன்று அது அவனுடைய புல்வெளியாக மாறியது. முழுமையாக அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு அந்த கோடைக்காலம் முழுவதிலும் 2 அல்லது 3 முறை மட்டுமே அவன் என்னிடம் உதவி கேட்டான். அவன் அந்த புல்வெளியை நன்றாக பார்த்து கொண்டான். அது பசுமையாகவும் தூய்மையாகவும் ஆகத் தொடங்கியது. என்னுடைய பராமரிப்பில் கூட அது அவ்வளவு அழகாக இருந்ததில்லை. தன்னுடைய சகோதரிகள் அதை குப்பையாக்கினால் அவர்களை திட்டுவதற்கு கூட அவன் தயங்கவில்லை. நம்பிக்கைதான் மனித ஊக்குவிப்பின் மிக முக்கிய வடிவம். மக்களிடம் உள்ள சிறந்தவற்றை அது வெளிக்கொணர்கிறது. ஆனால் அதற்கு காலமும் பொறுமையும் அவசியம். ஆனால் மக்கள் அந்த நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக ஆகும் விதத்தில் தங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ளுவதற்கு அவர்களுக்கு தேவையான பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அது ஒதுக்கிவிடவில்லை. முழுமையான ஒப்படைப்பு ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 2 தரப்பினரும் பயனடைவார்கள். இறுதியில் அதிகமான வேலைகள் குறைவான நேரத்தில் செய்து முடிக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். குடும்ப உறுப்பினர்களிடம் வேலையை தனிப்பட்ட முறையில் திறமையாக ஒப்படைப்பதில் நேரம் செலவிடப்பட்டு அதை சிறப்பாக நிர்வகிக்கின்ற ஒரு குடும்பத்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அனைத்து வேலைகளையும் ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் செய்து முடிக்கும் விதத்தில் அவற்றை ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு வெறுமனே உற்பத்தியாளராக இருப்பதற்கு பதிலாக நிர்வகிப்பவராக இருப்பதற்கான உள்ளார்ந்த திறன் தேவை. இங்கே நம்முடைய கவனம் ஆற்றலில் இருக்கிறதே அன்றி செயல்திறனில் அல்ல. உங்களால் ஒரு குழந்தையை விட சிறப்பாக ஒரு அறையை சுத்தப்படுத்த முடியும். ஆனால் அறையை சுத்தப்படுத்துவதற்கு அந்த குழந்தைக்கு சக்தியூட்டுவதுதான் இங்கு முக்கியம். அதற்கு காலம் பிடிக்கும். அக்குழந்தைக்கு பயிற்சி அளிப்பதிலும் அவனை திறமையானவனாக வளர்த்தெடுப்பதிலும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் காலப்போக்கில் அந்த நேரம் எவ்வளவு மதிப்புமிக்கதாக இருக்கும் தெரியுமா? நாளாவட்டத்தில் அது உங்களுக்கு அதிக நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும். இந்த அணுகுமுறை ஒப்படைப்புக்கான ஒரு ஒட்டுமொத்த புதிய கண்ணோட்டத்தை உள்ளடக்கியது. அதன் விளைவாக அது உறவின் இயல்பை மாற்றுகிறது. ஓர் ஊழியர் தன்னுடைய சொந்த மேலதிகாரியாக மாறுகிறார்.
ஒப்புக்கொள்ளப்பட்ட விருப்பமான விளைவுகளுக்கான அர்ப்பணிப்பை உள்ளடக்கிய ஒரு மனசாட்சியால் அவர் வழிநடத்தப்படுகிறார். அந்த விளைவுகளை அடைவதற்காக சரியான கொள்கைகளுக்கு இணக்கமாக உள்ள அனைத்தையும் செய்வதற்கு அவருக்கு படைப்பாற்றல்கள் அது விடுவிக்கிறது. முழுமையான ஒப்படைப்புடன் சம்பந்தப்பட்டுள்ள கொள்கைகள் சரியானவை, எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பொருந்துபவை. அதிக பக்குவமற்ற மக்களிடம் நீங்கள் வெகு சில விளைவுகளையும் அதிகமான வழிமுறைகளையும் கொடுக்கிறீர்கள். அவர்களுக்கு உதவக்கூடிய அதிகமான வள வசதிகளை கண்டுபிடிக்கிறீர்கள். அவர்கள் பொறுப்புடன் செயல்படுகிறார்களா என்று அடிக்கடி அவர்களிடம் கலந்தாலோசிக்கிறீர்கள். தண்டனைகளோ வெகுமதிகளோ உடனடியாக அவற்றை அதிக அளவில் செயல்படுத்துகிறீர்கள். அதிக பக்குவமான மக்களை பொறுத்தவரை அவர்கள் அதிக சவாலான விளைவுகளுக்கு பொறுப்பேற்கின்றனர். குறைவான அறிவுறுத்தல்களே அவர்களுக்கு தேவைப்படுகின்றன. அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்கிறார்களா என்று நீங்கள் அவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டிய தேவை அவ்வளவாக இருப்பதில்லை. திறமையான ஒப்படைப்பு என்பது திறமையான நிர்வாகத்தின் சிறந்த அறிகுறியாகும். ஏனெனில் அது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவது கால் சதுர பகுதி கண்ணோட்டம். மற்றவர்களையோ அல்லது உங்களை சுயமாகவோ திறமையாகவோ நிர்வகிப்பதற்கான திறவுகோல் எந்த ஓர் உத்தியிலும் கருவியிலும் வெளிப்புற காரணிகளிலும் இல்லை. அது உள்ளார்ந்தது. இரண்டாவது கால் சதுர பகுதி கண்ணோட்டத்தில் அது உள்ளது. அவசரம் என்ற லென்ஸின் வழியாக பார்ப்பதற்கு பதிலாக முக்கியம் என்ற லென்ஸின் வழியாக பார்ப்பதற்கு அது உங்களுக்கு சக்தியூட்டுகிறது. அலுவலகத்தில் ஒரு இரண்டாம் கால் சதுர பகுதி நாள் என்ற ஒரு பயிற்சியை இப்புத்தகத்தின் பிற்பகுதியில் உள்ள இரண்டாவது இணைப்பில் நான் கொடுத்திருக்கிறேன். இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.